ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காடுக்கிட்டே இருக்க ஹாய் தமிழா பிரியாணி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூவாக சொல்கிறேன். வாங்க போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. கடை பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா சீட்டு அப்படிலாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனுங்க 2 பேரும் மெனு கார்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து செம்மையாக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் இது ஃபுல்லாகவே மெனுவாக தான் இருக்குது. செவ்வறு சுற்றியுமே மெனுவானா, அதாவது அமௌண்ட்டில் போடல என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கடை ஃபுல்லாமே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. நம்மகிட்ட இவ்வளோ வாங்குற அளவுக்குலாம் பட்ஜெட்டில் இதான் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எதாவது வாங்கி நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். சரி வாங்க, என்னென்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறதெல்லாம் இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, நான் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஒன்றுமே தெரியலையே. கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடையோட ஓனர்கிட்ட தான் இருக்கோம். இப்போ அவர்கிட்ட நம்ம சில டீட்டெயில்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா பாளையக்காடு பஸ் ஸ்டாப்பு ஹாய் தமிழா ரெஸ்டாரண்ட்டு வெனிலா ஸ்டோர் ஆப்போசிட்டில் இருக்குது. பார்த்தீங்களா நம்ம கடையில் பார்த்தீங்களான்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, கிரில் சிக்கன், தந்தூர் சிக்கன், ஹைட்ராபாத் சிக்கன், நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஸ்பெஷலாக இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்களான்னா ஷவர்மா இந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். எங்க இருக்கு ஐ இந்தாங்க. கைஸ், இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் எம்டி பிரியாணி, அதுக்கடுத்து நான் தொட்டுக்கிற கிரேவி, அப்புறம் சிக்கன் லாலிபப் ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கோம். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. கைஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் ஒரு லாலிபப் செட் சொல்லியிருந்தோம். அதுலேருந்து ஒரு 2 வந்து எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த பிரியாணி எப்படி இருக்குங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுங்க நம்ம சாப்பிட்டு எடுக்க மட்டும் பிரியாணி கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். நல்லா இருக்குது, உண்மையிலுமே செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த இதோடு வச்சு ட்ரை பண்ணலாம். இதோட அந்த சால்னா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க குழம்பு, அதோடு வச்சு ட்ரை பண்ணலாம்.
இப்போ வந்து இதோட வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ கைஸ் இது இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குது குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த லாலிபப் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, லாலிபப்பு நம்ம பிச்சே சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்காங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. முட்டை கிரேவி ஊற்றி அங்கே பாருங்க அதுங்க வேணுமான்னு கேட்டுட்ருக்கான். அந்த லெவலுக்கு வந்தீங்கன்னா தலைவன் வந்து ஆரம்பிச்சிட்டான். சரி இப்போ நம்ம இந்த லாலிபப் வந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன பீஸாக எடுத்து சின்ன பீஸான ஒரு பெரிய பீஸாகவே எடுத்து ஆரம்பிக்கலாம். ஓகே, லாலிபப் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா லாலிபப் சாப்பிட்லாம். லாலிபப் வந்து உண்மையுமே மொறுன்னு வந்து சூப்பராக இருக்குங்க. லாலிபப் உண்மையிலே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து வாங்கியிருக்கோம். நானோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வந்து தரப்போகிறாரு. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாய்க்கு ஃபுல்லாக நான் தான். அவர் வந்து இப்போ சாப்பிட்டு உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்க போகிறாரு. அந்த கதையை கேளுங்க நீங்களே. என்ன வடையா? மசால் வடையா? பாய் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ ஃபுட்டு ரிவ்யூ பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபுட்டு ஆமாம் இவ்வளோ நேரம் பேச கேட்டுதாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவராக வந்து மாற போகிறாரு. பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்காரு தலைவன். இப்போ நான் எக் கிரேவி செம்ம சாஃப்டாக இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க கைஸ். எப்படி இருக்குது உங்கள் ஒப்பீனியன் என்ன நான் பற்றி? நான் செம்மையாக இருக்குது. வித் எக் கிரேவி வேறு லெவல் பக்காவாக இருக்குது. சொல்லவே தேவையில்ல, வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேட்டுக்கு வந்தோம்னா இங்கே எல்லாமே காலியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்பம் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நீங்கள் எடுத்துகிட்டு இருங்க பாருங்கள். அடுத்து பிரியாணிக்கு மறுபடியும் கிளம்பிட்டாரு. அடுத்த ரவுண்டு போயிட்டுருக்கு. நான் பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், பிரியாணி வந்து செம்மையாக இருக்குது. ஒரு செம்மையான ஒரு பிரியாணி சரிங்களா. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வாங்கியிருக்கோம். அதுவும் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் அந்த மெனு கார்டிலே காமிச்சிருப்பேன். ஓரளவு நான் வந்து இது பண்ணியிருப்பேன். நாங்கள் அளவாக தான் வந்து இது பண்ணியிருக்கோம். அளவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் ரிவ்யூஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா. ஆனால் பிரியாணி உண்மையாலுமே நல்லா இருக்குது. பிரியாணி அப்புறம் லாலிபப்பு அதுவும் இல்லாமல் நானும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சுட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் வீடியோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நானும் வந்து செம்மையாக இருக்குது. பிரியாணி சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு பின்னாடி பேசுவோம். ஏன்னா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன்டா ரிவ்யூ எடுக்க வந்தேன்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பரவாயில்ல பேசலாம்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். சரி இருங்க, அப்படியே நான் சாப்பிட்றது உங்களுக்கு அப்படியே வீடியோவாக எடுத்து காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். ஆமாம், இது வந்து சிக்கன் பீஸ்லாங்க. நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். டேய் எருமை, நான் சாப்பிடலான்னு இருந்தேன்டா. நீ சாப்பிட்டியா? ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? கைஸ் இவனை பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி சும்மா வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் கிரேவி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் தேடிட்டு இருக்கானுங்க 2 பேரும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு போதாதுன்னு செகண்ட் ரவுண்டுக்கு நான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிட்டுருக்கு. இந்த நான் மறுபடியும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஏன் பாய் நீங்கள் மறுபடியும் நான் வந்து இது பண்ணீங்க? நான் வேறு லெவலில் இருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லை, லப்பர் மாதிரி இருக்குன்ட்டு. லப்பர் மாதிரி இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சில் இருந்து அழிச்சு பார்க்கலாமா? பாருங்க, பென்சில் எடுத்துகிட்டு அழிச்சிட்டு பார்க்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கிறான். சரி ஓகே, இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். அந்த அதே கிரேவி தாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், தலைவன் தோண்டி தேடிட்டு இருக்கிறான். இதே கிரேவியில் ஒரு நான் மட்டும் வாங்கி 3 நான் மட்டும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது வலியுறா, எவ்வளோ நேரம் நடிக்கிறது? கழுவிட்டு போங்கள, என்ன அவசரம்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. அவ்வளோ அவசரம்? கழுவு.
சாமி டவுசர் மூந்து பாரு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாய் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left.